மாவட்டம் பூம்பொழில்ங்கிற கிராமத்தில் அமைந்துள்ளது. புகழ் வாய்ந்த இந்த திருமலை திருக்குமரன் தண்டாயுதபாணி முருகர் கோவிலுங்க. இது இயற்கை சூழ்ந்த சுற்றிலும் மேற்கு மலை தொடர்ச்சியில் சுற்றிலும் இயற்கை சூழல் நிறைந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு. இத்திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோவிலாகும். இயற்கை சூழ்ந்த இடத்துல அமைஞ்சிருக்குது. இந்த மலைக்கோயில் போகிறதுக்கு மலைக்கோயில் பாதை அமைச்சிருக்காங்க. 625 படிக்கட்டுகளிலும் இந்த மலைக்கு நடந்து போகலாம். படிக்கட்டில் நடந்தும் போகலாம். வாகனங்கள் வழியாக பஸ்ஸு, காரு இந்த வாகனங்கள் வழியாக மலைப்பகுதியை குடைந்து பாதை அமைச்சிருக்காங்க. அந்த வழியாகவும் போகலாம். இந்த திருக்கோவில் பூவன்பட்டர் அப்படிங்கிறவங்க ஒரு புளிய மரத்துக்கு அடியில் காளியம்மன் பிரதிஷ்டை பண்ணி பூஜை செஞ்சுக்கிட்டு வராரு. பூஜை செஞ்சுக்கிட்டு வர நேரத்தில் கனவுல முருகர் தோன்றி கரட்டுமேடுங்கிற பகுதியில் செவ்வெரும்பு ஊர்ந்து செல்லும். அந்த இடத்துல வேல் ஒன்று புதஞ்சிருக்கு. அதை எடுத்துகிட்டு வச்சு முருகரை பிரதிஷ்டை பண்ணி இந்த மலையில் பூஜை பண்ணணும்னு கனவுல சொல்கிறாரு. அதன் பிரகாரமே இந்த பகுதி பந்தளராஜனின் ராஜ்யத்தில் இருந்திருக்கு. அப்போ பந்தள மன்னன்கிட்ட சொன்னோன்னுமே அவர் அந்த வேலை எடுத்து பிரதிஷ்டை பண்ணி கோவிலும் கட்டி கொடுக்குறாரு பூவன்பட்டர். அந்த முருகருக்கு இதை பற்றி தொடர்ச்சியாக பூஜை செஞ்சுக்கிட்டு வராரு. இந்த கோவிலில் உச்சி பிள்ளையார் அப்படிங்கிற பிள்ளையார் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. படிக்கட்டுகள் வச்சு உச்சி பிள்ளையார் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலில் கோவில் குளமும் மலை மேலே அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவில் குளத்தில் சப்த கன்னிகள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அடுத்து சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்து காணப்படுகிறது. இதுதாங்க இந்த கோவிலோட தலவிருட்சம் புளிய மரங்க. இந்த மரத்துக்கு அடியில் தான் பூவன்பட்டர் காளி தேவியை வச்சு பூஜை பண்ணி வணங்கி இருக்கிறாரு. இது மரத்தை சுற்றி நாக தேவதைகள் அமைச்சிருக்காங்க. அடுத்து இந்த கோவில் நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்டாகவும் இந்த கோவில் விளங்கியிருக்கு. அடுத்து இந்த கோவிலில் அன்னதான கூடம் இருக்குங்க. அன்னதான கூடம் இருக்குது. மற்ற முருகருக்கு உகந்த விசேஷமான நாட்கள் அத்தனை நாட்கள்லையும் இந்த கோயிலில் விசேஷம் நடக்குதுங்க. இந்த விசேஷ நாட்களில் சுவாதி நட்சத்திரம் விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த திருக்கோவிலானது மிகவும் உகந்ததாக காணப்படுகிறது. திருக்கோவில் குளம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை சுற்றி ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க. இதில் அன்னதானம் கூடம் மற்றும் கழிப்பறை வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளன. இந்த கோவிலில் உள்ளார முருகர் பால தண்டாயுதபாணியாக காட்சி அளிக்கின்றார். இந்த கோவிலில் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைய நடந்துருக்குதுங்க. இதுவாக இருக்குது. இந்த கோவில் குழந்தை வரம் பாக்கிய அமைந்தவர்கள், ராகுக்கே தோஷம் உள்ளவர்கள் எல்லாருமே இந்த கோவிலில் முருகனை வழிபட்டு வேண்டுதல் வச்சுட்டு போனாங்கன்னா அது கண்டிப்பாக நிறைவேறுங்க. இந்த பாருங்கள், இந்த கரட்டுமேட்டில் தான் முருகர் இதுவை கண்டெடுத்ததாக சொல்கிறாங்க. இயற்கை சூழல் மிகுந்த அருமையான கோவிலுங்க. நீங்களும் முருகனை தரிசனம் பெற்று முருகனிடம் வரம் பெற்று செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.